நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்டைக்கால் தசை வலுவடையக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்கலாம். இந்த ஒரு பயிற்சியை செய்வதனால நம்மளுடைய இருதயம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய விரல் பகுதியும் ஆற்றல் அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கால்களுக்கும் ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது. இடுப்பு ஸ்தானத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 15 எண்ணிக்கை, ஒரு 20 எண்ணிக்கை நம்ம செய்து கொண்டு வரலாம். இதுல உங்களுக்கு எந்த பயிற்சி செய்தால் நம்முடைய அந்த தசை என்பது வலுவடைகிறது என்று பார்க்க போகும்பொழுது, சைக்கிளிங் செய்தாலும் சரி, இல்ல படிக்கட்டு ஏறும் பொழுதும் சரி, இல்ல மலைப்பகுதி ஏறும் பொழுதும் சரி, நம்ம ரன்னிங் போகும்போதும் சரி, இல்ல நம்ம நீச்சல் என்ற ஒரு நிலையில இருக்கும் பொழுதும் சரி, இது போல நிலைகள்ல நம்மளுடைய அந்த தசை என்பது வலுவளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படுகிறது. இந்த ஆற்றல் ஏற்படுவதனால உங்களுடைய இருதயத்துக்கு சென்றடையக்கூடிய ரத்தம் என்பது சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ அதற்குண்டான ஒரு சிறிய பயிற்சி நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில நம்ம இருந்துட்டு வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். இந்த நிலையில இருந்துட்டு உங்களுடைய டோல நம்ம இருக்கிறோம். குதிக்கால் பகுதி மேலே உயர்த்தப்படுகிறது. உங்களுடைய ஸ்தானம் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகிறது. இது தாராளமா நீங்க ஒரு 50 எண்ணிக்கை தாராளமா செய்யலாம். இப்ப நம்ம மேல ஸ்தானத்துக்கு நம்ம இந்த நிலையில நம்முடைய ஹீலை ரைஸ் பண்ணும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. இது வித் வால் சப்போர்ட்டோட தாராளமா செய்யலாம். இதுல செய்யும் பொழுது இங்க இருக்கிற மசில்ஸ் வந்து டோட்டலா உங்களுக்கு டென்ஷன் கிடைக்கும். அப்போ இடுப்புக்கும் மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்பது கிடைக்கும். இதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம இந்த நிலையில ஒரு 5 எண்ணிக்கை அப்படியே நிறுத்தலாம். இது ஆரம்பத்துல வித் வால் சப்போர்ட்டோட செய்வது நல்லது. இது போல் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கண்டைக்கால் அந்த தசை என்பது வலுவளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம். இது ஒரு எளிமையான ஒரு பயிற்சி தான். நன்றி, வணக்கம்.